சேலம். எங்கேயாவது ரூம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுருவேன். வண்டி எங்கே வரான், எங்கே அடிக்குது எனக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. அது எதுக்கு அவ்வளோ இதுவாக லைட்டு ஐபிஎம்மில் வச்சுட்டு வரானுன்னு தெரியல. ஆப்போசிட்டில் வரவன் எப்படி ஓட்டுறது அதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. பாருங்க 4 லைட்டு போட்டு வரான். இதெல்லாம் வராதுங்க. இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா ஓகே. இந்த செடி இல்லாத இடத்துல வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால தான் அதிகமாக ஆக்சிடெண்ட்டே நடக்குது போகிற. இப்போ பாருங்கள், அவங்க எந்த ஐபிஎம்மில் வச்சுட்டு வந்தாலும் பாருங்கள் செடி இருக்குது தெரியாது. சேலம் போயிட்டு 2 இட்லியை சாப்பிட்டு கிளம்புவோம். DN70 நம்ம ஒசூர் வண்டிங்க. போகிற வழியில் ஏதோ ஹோட்டலில் வச்சுன்னா அப்படியே சாப்பிட்டு போவோம். நிமிஷம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடி இருக்கு. பேட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, செக் பண்ணிடுவோம். இங்கே இன்னும் இருக்குங்க பேட்ரின்னு ஹாஃப் பேட்ரி இருக்குது. இல்லைங்க, காலி ஆகிடுச்சு, பேட்ரி காலி ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் வரும்.
இப்போ வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணிடுவோம். இது 2வது பேட்ரி. ஸோ ஒரு பேட்ரி தான் இருக்குது. ஒரு 1.25 நேரம் வந்திருக்கு பேட்ரி. பரவாயில்ல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும்னு நினைக்கிறேன் பேட்ரி. இது கேமரா. அதுக்கப்புறம் பார்ப்போம். வீடியோஸ் எல்லாமே லென்த்தாக தான் போகும். அது நான் எப்படி எடுக்கிறோன்னு அப்படியே போடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள். நான் வந்து கட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எல்லாம் போட மாட்டேன். என்ன நான் எடுக்கிறேனோ அதை அப்படியே போடுவேன். ஸோ போக போக எனக்கும் தெரியும் எப்படி போடணும் வீடியோ அப்படின்னு. ஸ்கார்பியோ. ஸோ போக போக எனக்கும் தெரியும். சாரி, ஆமாம், நானும் தெரிஞ்சுக்குவேன். தெரியுன்றதை நானும் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு இதெல்லாம் பார்த்து போடுறேன். இப்போதைக்கு எனக்கு புதுசுன்றதுனால நான் எடுக்கிற வீடியோ அப்படியே போடுவேன். இன்னும் 10 மணி ஆகுது. சேலம் போனாலும் ஒரு 1/2 hour சாப்பிட்டு 11 மணிக்கு கிளம்புனாலும் 12, 1, 2 மணிக்கு வீட்டுக்கு போயிடும். ஸோ என்னோடய பைக்கை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். என்னென்னா, என்னோடய பைக்கு 2 ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தது எஸ்பி சைன். அது லாஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அது வந்து வேலைக்கு போகணுன்றதுக்காக எடுத்தேன். அதுக்கடுத்தது வந்து 2023 எப்ஜெட் எடுத்தேன். எப்ஜெட் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி ட்ரிப்பு போகணும், ரைட் பண்ணணுன்றதுக்காக தான் அதை எடுத்தேன். அது எப்படின்னா, அந்த பைக்கோட சென்டிமெண்ட் எப்படின்னா, நான் வந்து எப்ஜெட் தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எடுக்கலை. என்னோடய எஸ்பி சைனை கொடுத்துட்டு வேறு ஏதாவது வண்டி எடுக்கலாம். அப்போவே வந்து என்னென்னா, ஹிமாலயா எடுக்கலான்னு தான் நான் போனது. 2023 அக்டோபரில் நினைக்கிறேன், செப்டம்பரில் போன தருமபுரிக்கு. அது என்னென்னா, எஸ்பி சைன் வந்து கே ரெஜிஸ்ட்ரேஷனு. இப்போ வந்து எப்ஜெட் வந்து டிஎன், எங்கள் டிஎன் 70 ஒசூர் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. ஸோ ஏன் நான் ஹிமாலயா எடுக்காமல் அப்போது வந்து எப்ஜெட் எடுத்தேன் அப்படின்னா,
எனக்கு அப்போ வந்து ஹிமாலயன் வந்து இந்த பழைய மாடல் வந்து எனக்கு கிடைக்கல. அப்போ நியூ மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கு இல்லைங்களா ஹிமாலயன், ஸோ அந்த மாடல் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பழைய மாடல் தான் ரெக்வயர் பண்ணேன். ஸோ நான் வந்து ஷோரூமில் கேட்டேன், இல்லை எனக்கு வேறு புது வண்டி தான் வேணும், எனக்கு செகண்ட்ஸில் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அவங்களும் சர்ச் பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல. சரி அப்படின்ட்டு அந்த வண்டியும் நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ வீட்டுக்கு போனால் வண்டி வேணும். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி யமகாவில் பார்ப்போம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து வெப்சைட் வச்சுருக்கான், வெர்ஷன் 3 வச்சுருக்காங்க. ஸோ வெப்சைட் ஓகே எடுக்கலாம். அப்படி யமகாவில் வெப்சைட்ன்றதே கிடையாது, வெப்சைட் தான் போனேன். ஸோ அப்போ வந்து வெர்ஷன் 3ன்றதை விட வெர்ஷன் V4 நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நான் வந்து அன்றைக்கே வண்டி வேணும்னு கேட்டேன். எனக்கு வந்து வண்டி வந்து இப்போயே வேணும்னு கேட்டேன். அவங்க வந்து ஸ்டாக் வந்து ஒரே ஒரு வண்டி தான் சார் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே காட்டுங்க அப்படின்னா, அவங்க பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ போய் பார்த்தேன், ஒரு வண்டி தான் நின்றுருந்துச்சு. சரி எம்டி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து ப்ளூ கலர் கேட்டேன், என் ஃப்ரெண்டு ப்ளூ கலர் தான் வச்சுருக்கான். சரி அதை பார்க்கலாம், பிளாக்கு அப்படி இல்லைன்னா நம்ம எம்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். வெர்ஷன் 3 இல்லைன்னா எம்டி எடுத்துடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். சரி அதுக்கப்புறம் குடோனுக்கு போயிட்டு பார்த்தேன். இந்த ஒரு மாதிரி அந்த பிளாக் கலர் பார்த்த உடனே ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிளாக் கலரு அலாய் வீலு, கோல்டு கலர் அலாய் வீல் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதையே புக் பண்ணி அப்படியே எடுத்துட்டேன். அப்படியே ஒரு 1 ஹவரில் கொடுத்துட்டாங்க. 1 ஹவரில் வந்து வண்டியை கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றப்பயே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க. ஈவினிங் ஒரு 6:30 தான் வண்டி கொடுத்தாங்க. தருமபுரி பாப்பார்பட்டியில் என் ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவன் வீட்டுக்கு தான் போனேன். அவனும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா. வண்டி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது வண்டி. நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை லவ்னா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த வண்டி. அதுக்கப்புறம் அதில் நிறைய ரைடு போனேன். அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதை வந்து இஎம்ஐயில் தான் எடுத்தேன் வண்டியை. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 50,000 கட்டினேன். 50,000 இல்லை, 68,000 இருந்துச்சு. அது 1,68,000 இருந்துச்சு ஆன் ரோட் ப்ரைஸு. ஸோ 68,000 கட்டிட்டு மீதியை வந்து 1 லட்சம் இஎம்ஐயில் போட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது வண்டி. அது இனிமேல் எங்கிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். லோக்கலில் ஓட்டுறதுக்கு அதை வச்சுருக்கேன். லோக்கலில் எதுவும் ஊருக்கு எங்கேயாவது நான் போகிறேன் அப்படின்னா, வீட்டில் யாராவது போகிறாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறேன். என்ஃபீல்டு வந்து எனக்கு ஸ்க்ராம் 411 வந்ததே தெரியாதுங்க எனக்கு, இல்லைன்னா அதை எடுத்திருப்பேன். பட் ஓகே தான், இதுவும் 440cc நல்லா இருக்காது. 411cc அது 411cc. இது 443cc இந்த வண்டி, ஆர்டருக்கு வண்டி. அதுக்கப்புறம் 2025 நான் வந்து மே மாதம் தான் எனக்கு தெரிஞ்சது. யூடியூப்பில் யதார்த்தமாக தான் பார்த்தேன் லான்ச் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ எடுத்துட்டேன். இல்லை மார்ச்சில், கரெக்டு மார்ச்சில், மார்ச்சில் லான்ச் ஆச்சு. போய் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி 1 மாதம் வெயிட் பண்ணி தான் எடுத்தேன் இந்த வண்டியை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். ஏன்னா புதுசாக லான்ச் ஆகுது,
எபிசோடே அவ்வளோதான். லான்ச் பண்ண மாதமே எடுத்தேன். லான்ச் பண்ண உடனே அதை எடுத்துட்டேன். அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பட் அந்த கலர் இருந்துச்சு எனக்கு. பிளாக் கலர் ரெடி ஸ்டாக்காக இருந்துச்சு. யாரோ புக் பண்ணி வேணான்னு சொல்லிட்டாங்களாம். வேணாம் மீன்ஸ் அவங்க எடுக்கலை, வேறு வெளியூர் போயிட்டாங்க அப்படின்றதால தான் எக்ஸாக்ட் வந்து அவங்க எடுக்கலை. ஸோ அவங்க வந்து நாங்கள் வெளியூர் வந்துட்டோம், வண்டி இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடச்சிது, நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லைன்னா அந்த வண்டி வந்து அவங்க புக்கிங்கில் அவங்க கஸ்டமர் வந்து இல்லை வண்டி எடுத்துருந்தாங்கன்னா அதுவும் வெப்சைட் வந்து வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ஃபீல்டு இந்த வண்டி வந்து ஸ்க்ராம் வந்து 1 மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணேன். 1.5 மாதம் வெயிட் பண்ணி தான் எடுத்தேன் வண்டி. 1.5 மாதம் வெயிட் பண்ணி எடுத்த வண்டி. ரொம்ப வெயிட் பண்ணேன். அந்த 1.5 மாதம் வெயிட்டிங்கில் வந்து நிறைய சர்ச் பண்ணேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணி எல்லாமே வந்து ஃபீட்பேக் வந்து நல்லாவே இருந்துச்சு. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு ஃபீட்பேக் எல்லாமே. 443 சிசி, எக்ஸாஸ்ட்டு, த்ராட்டலு, இது எல்லாமே நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஹிமாலயன் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த டிசைன் தாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்கலன்றதை ஆமாம், டிசைன் தான் எனக்கு பிடிக்கல. இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. எடுக்கிறவங்க ஹிமாலயனோட இது ரேட் கம்மி தான். ஸோ இதை எடுத்துக்கலாம். இன்னும் 180 கிலோமீட்டருங்க ஒசூர். பார்க்கலாங்க, அங்கே ரூம் கிடைச்சதுன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா தூக்கம் வருது எனக்கும். பத்து மணிக்கெல்லாம் தூக்கம் வருதுங்க. இன்னும் டயர்டாக இருக்குது எனக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு கிளம்புனா கூட பரவாயில்ல எனக்கு. சரி, இங்கே ரூம் கிடைக்குமான்றது தெரியல, டவுட்டு தான். இப்போ கிடைக்கல அப்படின்னா கிளம்பிடுவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட்டு என்ன 10 மணி அப்படிங்கும்போது அவனுங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்து டயர்டாக இருப்பானுங்க, தூங்கிட்டு இருப்பானுங்க. சரி, ஏன் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், பேசாமல் ரூம் கிடைச்ச இடத்துக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா போயிடுவோம். இந்த வாட்ச் எனக்கு டைட்டாக பிடிச்சிருச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எங்கேயாவது ரூம் கிடைக்குதான். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து எங்கே டிஃபன் அப்படின்னா ஏதாவது ரோட்டு கடை தான் சாப்பிட போகிறேன். நல்லாயிருக்கும் ரோட்டு கடை. இட்லி வந்து சூப்பராக இருக்கும். இந்த பெரிய பெரிய ஹோட்டல் போகிறதுக்கு பதிலாக நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல.
திருச்சி, முசிறி, நாமக்கல், சேலம். ஸோ 10 மணி தான் ஆகுது. இப்போ சேலத்தில் ஹோட்டலெல்லாம் இருக்கும். இந்த ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இல்லை, இது வந்து புதுசாக போட்டிருக்காங்க ரோடு. அதுக்குள்ளே அந்த பேக்கரி இருந்துச்சு, அதுக்கு லெஃப்ட்டில் உள்ளே போய் ஒரு ஊரில் போய் வரும். அது எந்த ஃப்ளேவர் ஒர்க்கா என்னன்னு தெரியல. அடுத்த ஃப்ளேவரில் கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளேவராக இந்த ஃப்ளேவரான்னு தெரியல. ஸோ புதுசாக தான் போட்டிருக்காங்க. இங்கே கேஎஸ்ஆர்டிசிங்க பார்க்கலாம் இருங்க எங்கே போயிட்டு வரான் அப்படின்னு. சித்தூர்கா டு கரூர், சித்திரதுர்கா கரெக்ட். சித்திரதுர்கா டு கரூருங்க. பெங்களூர் போய் போவோம். இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி எங்கே வரையும் ரன் பண்ணுறான். இன்னொன்று வந்து கர்நாடகாவில் நம்ம ஊர் மாதிரி ஆரன் வைக்கக்கூடாது. நம்ம ஊரில் லபன்னு கத்துவோம் ஆரன், பஸ்ஸோட ஆரனு இவங்கெல்லாம். ஆனால் பட் கர்நாடகாவில் அப்படி இல்லை, டீசெண்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சி கேஸ் போட்டுருவாங்க. கர்நாடகா, கேரளாவிலலாம் ஓகே தான். இந்த ரூல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து கேரளாவில், கர்நாடகாவில் கூட ஓட்டலாம். இந்த ஃபாக் லைட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஓட்டிடலாம். பட் ஆனால் கேரளாவில் சப்போஸ் நீ வந்து ஃபிட் பண்ணிக்கோ, ஏன்னா அதர் ஸ்டேட் வண்டின்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கொள்வேன், நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் அங்கே ஃபாக் லைட்டு நம்ம கம்பெனியில் கொடுத்த ஹெட்லைட்டை விட இந்த ஃபாக் லைட்டை ஏதாவது ஆன் பண்ணி விட்டுருந்தோன்னா டக்குன்னு பிடிச்சி கேஸ் போட்டு விட்ருவோம். டூ வீலருங்களுக்கு அதே மாதிரி தான். பஸ்ஸு, காரோட நம்ம சபரிமலை போகும்போது ஜிகுன்னு ஆட்டணும். சும்மா வண்டி ஃபுல்லாக லைட்ஸ் இருக்கும். அதெல்லாம் போட்டு போனோன்னா பிடிச்சா அப்படியே சீஸ் பண்ணிடுவோம் வண்டியை. ஸ்டேஷனில் போட்டுருவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க கேரளா கவர்மெண்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அதுதான் கரெக்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் நம்ம வந்து ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைட்ஸ் பத்தாது. ஸோ ஃபாக் லைட்ஸ் போடுறோம் அப்படின்னு ஓகே. பட் ஆனால் இது மாதிரி ஹைவேல இப்போ பாருங்கள், இது நல்லா தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வரவங்க வந்து கரெக்டாக ஆகணும். நம்ம லெவலுக்கு அந்த கம்பெனியில் கொடுத்த லைட்ஸே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே தான். இந்த ஹைவேல வந்து நம்ம வண்டியில் கொடுத்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதுலேயும் எந்த ஹைவேலேயே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கேரளா கவர்மெண்ட் வந்து பக்காவாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை. ஸோ அது பாராட்டத்தக்க விஷயம். ஸோ வாட்ஸ்அப் டு கேரளா கவர்மெண்ட்டு. அவங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் அவ்வளோதான். எல்லா விஷயத்துலையும் வந்து கேரளா கவர்மெண்ட்டு ஹெவி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லது தான். கிட்டத்தட்ட வந்துட்டோம். வந்திருக்கோம்னா தெரியல இங்கே எக்ஸாக்டாக. ஒரு விஆர்எல் பெரிய குடோன் இருக்குங்க. இந்த ரூட்டா இல்லை கோயம்புத்தூர் ரூட்டான்னு தெரில எனக்கு. இதே தான் எனக்கு ரைட் சைடில் இருக்குது. ரொம்ப பெருசு. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரூட்லேயும் ஒன்று இருக்குது.
நான் எங்கே போனாலும் இப்படி தாங்க. ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ண மாட்டேன், டக்குன்னு கிளம்பிடுவேன். எங்கே ஒர்க் போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் அவ்வளோதான். ஒரு 3-4 மணிக்கு என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ ரூமை வெக்கேட் பண்ணிடுவேன். சென்னை போனாலும் அப்படி தான் போவேன். ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு கிளம்பிடுவேன், ஸ்டேலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்துடலாம்ல. 1500 2000 ரூமுக்கு சும்மா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஒரு 6 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு நம்ம எப்படி இருந்தாலும் நார்மலாக தூங்குறது 2 மணி 1 மணி 2 மணி ஆகிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சரி 2 மணி வரையும் நம்ம முடிச்சு தானே இருக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். இன்னும் பஸ்ஸில் போனேன் அப்படின்னா ரூமில் எடுக்கவே மாட்டேன், கன்ஃபார்ம் 100% ரூம் எடுக்க மாட்டேன். பஸ்ஸில் மட்டும் போயிட்டேன் அப்படின்னா அது எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, பஸ் ஏறிடுவேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் வீடியோ காலில் தான் கொண்டு வந்து விடுவாங்க, நல்லா படுத்து தூங்கிடுவேன். பெங்களூர் தருமபுரி 73 கிலோமீட்டர். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கிளம்பிட்டேன். இருந்திருந்தால் காலையில் மதுரை மீனாட்சி அழகர் கோயிலாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பேன். பட் ஆனால் வெயிலுங்க, வண்டி ஓட்ட முடியாது. மறுபடியும் நாளைக்கு நைட்டு கிளம்பி ஃப்ரைடே வந்து அக்காவோட ஆஃபீஸு பூஜை போடணும்னு சொன்னாங்க. ஸோ டயர்டாகிடும், நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கிளம்பிட்டேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஏன்னா அக்கா பசங்களுக்கு துணி எடுக்கணும். ஸோ ஈவினிங் அப்படி போய் பசங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் சாட்டர்டே கூட போய் துணி எடுக்கலாம். ஸோ தீபாவளி என்னும்போது நம்ம கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நான் வந்து தீபாவளி கொண்டாடுறது இல்லைங்க, நான் சின்ன வயசோடு போச்சு. ஸோ எங்கேயாவது ரூம் கிடைக்குதான்னு பார்ப்போம், இப்படி இல்லைன்னு கிளம்பிடுவேன். இந்த பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் வேஸ்ட்டுங்க, டேஸ்ட்டே இருக்காது. நம்ம ரோட்டு கடையில் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எங்கேயாவது ரூம் கிடைக்குதான்னு. ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு 10 மணிக்கு கிளம்புனா கூட நான் போயிடுவேன் வீட்டுக்கு. துரை மூளை சூப்பு பேட்ரி காலி, ஒரு 10% தாங்க இருக்கும். சரிங்க, ஓகே, நான் வந்து சாப்பிட்டு ரூம் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன்.